இரு வண்ணங்களில் கொடி, 2 போர் யானைகள், வாகை மலருடன் வடிவமைக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி தலைவர் விஜய் கொடிக்கம்பத்தில் ஏற்றி வைத்தார். கடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொடியில் இடம்பெற்றுள்ள படங்களின் விளக்கத்தை முதல் மாநில மாநாட்டில் தெரிவிப்பதாகவும், முதல் மாநில மாநாடு எப்போது நடைபெறும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், இவ்வளவு நாள் நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்போம் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் விழுப்புரம் கரும்பு விவசாய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கி கிடையாது என்றும், மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்குகள் பிற கட்சியுடைய கூட்டணி தலைவருடைய ஜாதி வாக்குகளை பாஜக பெற்றதாக விமர்சித்து பேசினார். பாஜக தமிழ்நாட்டில் ஏதுங்க? பாஜக தமிழ்நாட்டில் 0 தான். இங்க ஒன்றும் கிடையாது. அவங்க இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கினதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வன்னியர் பெருங்குடி மக்களுடைய வாக்கு. அதே போன்ற வேலூர்ல நாடாளுமன்றத்தில் ஏசி சண்முகம் முதலியார் சமூகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட வாக்கு, யாதவா சமூகத்தை சார்ந்த சிறையில் இருக்கின்ற தேவநாத யாதவ் அவருடைய யாதவ் வாக்கு. அந்த பக்கம் போனீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் குலத்தோர் வாக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பெரும்பான்மை சாதியாக உள்ள தலைவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு அவர்களுடைய வாக்கெல்லாம் பாஜக வாங்கிட்டு, இது பாஜக வாக்குன்னா யார் நம்புவாங்க? செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய மேலக்கோட்டையூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் உணவை மருந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவை மருந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து மாணவ மாணவியர்களிடையே பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியம், பழங்கால உணவு முறைகளை இளம் தலைமுறையினர் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து உணவினை வீணாக்காமல் பகிர்வோம் என்ற விழிப்புணர்வு வாகனத்தை அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குரங்கம்மை சிகிச்சைக்கான 24 மணி நேரமும் செயல்படும் பிரத்யேக சிறப்பு வார்டுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழுவும் தயார் நிலையில் இருப்பதாக மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் தர்மராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை இந்நோய்க்கான அறிகுறிகள் உள்ளவர்கள் யாரும் இதுவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் வருகிற 24ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. திருமங்கலம் அருகே நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கான இடத்தை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, RB உதயகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் ஆய்வு செய்து உண்ணாவிரத போராட்டம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை முடக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து வருகிற 24ஆம் தேதி மேற்குறிப்பிட்ட 3 மாவட்டங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாகவும், அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். வருகிற 26இல் நடக்கிற தேர்தலிலே தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் எங்களின் இதய தெய்வமாக ஏற்றிருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அன்பு ஆணைக்கிணங்க கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா ஸ்டாலின் திமுக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் திண்டுக்கல், தேனி, மதுரை
ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள அண்ணா திமுக கழகத்தின் தோழமை கட்சிகள், சமுதாய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் செக்கானூர் அணி, திருமங்கலம் தொகுதியில் அடங்கிய செக்கானூர் அணி பேருந்து நிலையத்துக்கு அருகில் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. அந்த இடத்தை இங்கே வந்திருக்கிற அத்தனை தலைவர்களும் பார்வையிட்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.